அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்திருக்கோம். ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் டாப்பிக்கிலேருந்து 2024 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எப்பயுமே எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா முந்தின எக்ஸாம்ஸ் நம்ம அதாவது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதன் அடிப்படையில் 2024 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் 2க்குள்ளே எவ்வளோ டாபிக் முடிக்க முடியுமோ அவ்வளோ டாபிக் நம்ம முடிச்சிடலாம். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஸ்கூல் புக்கில் கேட்பாங்க, புக்கில் இல்லாததும் கேட்பாங்க. சரியா? அப்படி பார்க்குறப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் அப்படியே கூட காப்பி பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. புக்கை படித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சரியா? அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். ஓகே, நம்ம முதல் கேள்வி இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கார்டன் ஆஃப் சிந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சிந்துவின் தோட்டம் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா சிந்துவோட சோலை, இல்லைன்னா பூஞ்சோலை, இல்லைன்னா பாலைவனச்சோலை. ஓகேவா? பாலைவனச்சோலை இப்படி கேட்டாலும் ஓகே தான். எது அப்படின்னா மொஹஞ்சதரோ அப்படிங்கிறது. நீங்கள் இந்த ஒரு கேள்வி தான், நீங்கள் சிந்துவோட தோட்டம் மட்டும் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் சோலைன்னு கேட்டாலும் ஓகே தான், பூஞ்சோலைன்னு கேட்டாலும் ஓகே தான், பாலைவனச்சோலைன்னு கேட்டாலும் ஓகே தான். என்ன தான் வரும்? மொஹஞ்சதரோ அப்படிங்கிற இந்த நகரம் தான் வரும். சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் 2 நகரங்கள் தான் அதிகபட்சமாக பேசப்படும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹரப்பா, இதுதான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஹரப்பா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதரோ அப்படிங்கிறது. நிறைய நகரங்கள் பேசப்படும். ஆனால் இந்த 2 நகரம் தான் அதிகமாக பேசப்படும். சரியா? ஓகே, அடுத்த கேள்விகள் போகலாம். ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடுக. சரியா? ஒன்றும் இல்லை, இந்த சைடு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஆற்றுப்படுகை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல் பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னா போகவா, லோத்தல் போகவா. அடுத்து காளிபங்கன் பொறுத்த வரைக்கும் காகர். சரியா? காளிபங்கன் எங்கே? காகர். அடுத்து ரூபர் பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னா சட்லஜ். ஹரப்பா பொறுத்த வரைக்கும் ராவி. சரியா? அடுத்து மொஹஞ்சதரோ சிந்து. எப்பயுமே இந்த மொஹஞ்சதரோ சிந்து தான் வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5, 4, 2, 3, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? இதுக்கும் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த ஆற்றுப்படுகையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்ததாக பாருங்கள். டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது. பாருங்கள், எந்த இடம் குஜராத்தில் ரன் ஆஃப் கட்ச் அல்லது ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தோலவீரா அப்படிங்கிறது. சரியா? ஓகே, இப்போ 2 விஷயம். இந்த காளிபங்கன், ராகி கர்கி இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். காளிபங்கன் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரியா? ஸோ கண்டிப்பாக குஜராத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ காளிபங்கன் அவுட்டு. அடுத்து ராகி கர்கி பொறுத்த வரைக்கும் ஹரியானாலாம் இருக்கும். ஸோ இதுவும் அவுட்டு. அப்போ 2 விஷயந்தான். லோத்தல் நம்மளுக்கு குஜராத்தில் இருக்குன்னு தெரியும், தோலவீரா ஒன்று. இந்த 2 தான் ஆன்சராக இருக்க போகுது. இதில் எது ஆன்சர் அப்படின்னா தோலவீரா அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இப்போ இது சம்மந்தமாக வேறு ஒரு சில பிளேசஸையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், நகரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் புக்கில். ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருந்துருக்குது. மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தானில் இருந்துருக்கு, நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். அடுத்து பாருங்கள், டோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அப்போ டோலவீராவும் லோத்தலும் நம்ம அங்கே ஆப்ஷனில் பார்த்தோம். எக்ஸ்ட்ராவாக சுர்கோட்டாவும் பார்த்துக்கோங்க, சுர்கோட்டாவும் குஜராத் தான். அடுத்து காளிபங்கன் நான் ஏற்கனவே சொன்னேன்னா ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னேன்னா இருக்கா. அடுத்து பனவாலி, ராகி கர்கி ஹரியானா சொன்னேன்னா இருக்கா.
ஓகேவா? ஸோ இந்த நகரங்கள் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வரப்போகிற எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். சரி, அடுத்ததாக டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. மட்பாண்டம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனில் பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், வெட்டப்பட்ட, குமிழிடப்பட்ட, துளையிடப்பட்ட. பாருங்கள், மட்பாண்டம் வெட்டப்பட்ட வகையில் இருந்துச்சுன்னா மட்பாண்டம் யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக யூஸ் ஆகாது. சரியா? குமிழ் அப்படின்னா கொப்பளம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து மட்பாண்டம் வந்து வைப்பாங்களா? கிடையாது. துளையிடப்பட்ட மட்பாண்டமே வந்து வேஸ்ட்டு. சரியா? அப்போ கண்டிப்பாக எது ஆன்சராக தான் இருக்கும்? பளபளப்பான அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? அடுத்ததாக பின்வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எது? கொஸ்டினை நல்லா வந்து பார்க்கணும். தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. ஆக்சுவலாக நம்மளுக்கு புத்தகத்திலே இருக்குது அரச மரம் அப்படிங்கிறது புனித மரமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ராவாக அக்கேஷியா மரத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இது கரெக்டு தான், முதல் கூற்று கரெக்டு தான். அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டது தான். சரியா? அரச மரம் அக்கேஷியா மரம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேப்ப மரத்தை கூட சொல்லலாம், அதுவும் புனித மரமாக கருதப்பட்டது தான். அடுத்ததாக களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. கரெக்டு. களிமண்ணில் பெண் உருவங்கள் செஞ்சாங்க. அந்த பெண் உருவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் தெய்வங்களோட பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. ஹரப்பா நாகரிகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்த உடல்களை ஒரு 3 டைப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதைக்கிறது, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதியளவு எரிக்கிறது, பகுதியளவு புதைக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்ட வெளியில் போட்டுறது. மொத்தம் 3 டைப்பில் இறந்தவங்களை இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க வந்து பாருங்களேன், ஹரப்பா நாகரிகத்தில் இறந்தவர்கள் தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், எரிப்பது இவங்க இதில் வழக்கமாக இருந்திருக்குது, எரிக்கிற வழக்கம் இருந்திருக்குது. ஸோ இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான கூற்று. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர், கரெக்ட் தான். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து தவறு. சரியா? அடுத்ததாக இது அடிக்கடி திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. அதாவது ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்டால் குதிரை அப்படிங்கிறது. சரியா? குதிரை தான் ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிக முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் என்ன அப்படின்னா விவசாயம் அல்லது வேளாண்மை. இதுதான் வந்து முக்கியமான தொழில். இந்த 3 கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. 3 கேள்வின்னு சொல்லிட்டு 2 கேள்வி தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். 3ஆவது கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது தெய்வமாக வணங்கப்பட்ட மரம். ஸோ தெய்வமாக வணங்கப்பட்ட மரம் எது அப்படின்னு கேட்டால் அரச மரம். நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்கப்பா இந்த கேள்விகள். நீங்கள் வந்து அடுத்து 2023, 2022, 2020, 2021 பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், ஓ நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? இந்த 3 கேள்விகளை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? எந்த கல்வெட்டு அப்படின்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு பற்றி தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி யூனிஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுடலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம். கரெக்டு தான். இதுதான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வணிக தொடர்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன கல்வெட்டு. அடுத்து ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. ஹரப்பா மக்கள் கத்திகளையும் பிற கருவிகளையும் செய்வதற்கு எது பயன்படுத்தினா ரோரி செட் அப்படிங்கிறது. சரியா? இதைத்தான் கத்திகளையும் இது வேறு எதுவும் பிற கருவிகள் செய்வதற்கு பயன்படுத்திருக்காங்க. இப்போ இந்த ரோரி செட் சம்மந்தமாக வேறு ஒரு சில விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்,
இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தேன். இங்கே ரோரிச்சட் பற்றியே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரோரிச்சட். இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்படுது. 11th ஹிஸ்ட்ரியில் வந்து அப்படியே கேள்வியாக வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சரி, அப்போ இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? அதாவது எந்தெந்த பொருள் எந்தெந்த நகரத்தில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தயாரிப்பு வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சங்கு வந்து நாகேஸ்வர் பாலாகோட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கு வந்து ஃபேமஸாக இருந்திருக்குது. வைடூரியம் ஷார்ட்டுகையில் ஃபேமஸாக இருந்திருக்கு. வைடூரியம் பொறுத்த வரைக்கும் வைஷாலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? வைஷா வைடூரியம் ஷார்ட்டுகை. சரியா? அடுத்து கார்னிலியன் எங்கே அப்படின்னா லோத்தல். ஸ்ட்ரீடைட் வந்து தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான், ஓமன். சரியா? ஓகே. எதுக்காக இதையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா இங்கே பாக்ஸில் கொடுத்துறது கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும்ல, அதுக்காக நான் வந்து சொன்னேன். சரியா? ரைட். அடுத்ததாக மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சமீபத்தில் அடிக்கடி இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. மொஹஞ்சதாரோவில் பசுபதி முத்திரை அடிக்கடி வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள். முத்திரையில் வந்து இருக்கும். அந்த பசுமுத்திரையில் 4 விலங்குகளோட பெயர் என்னென்ன இருக்குது அப்படின்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. சரியா? யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தாக ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க பார்க்கலாமா? இது வந்து குழுக்கள் சம்மந்தமாக வந்து இருக்கும். நம்ம இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரி. சிந்து வெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சரி. ஆமாம், அங்கே வந்து நிறையா பேர் வந்து வாழ்ந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. இது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும், அதாவது 1க்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை மட்டும் வந்து தவறு, மற்ற 2 வந்து சரி. ஓகேவா? அடுத்து வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? இதுக்கு முன்னால் தானே பார்த்தோம். இதுக்கு முன்னால் ஒரு கூற்றில் வந்து என்ன வச்சுருந்தாங்க, அரச மரம் வச்சுருந்தாங்க. சரியா? இப்போ அதவே ஒரு கேள்வியாக கேட்டுருக்காங்க வருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? எந்த மரம் அப்படின்னா அரச மரம். அடுத்ததாக ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொருத்துக. சரியா? மொஹஞ்சதாரோவில் என்ன கிடச்சிச்சு? வெண்கல நடனமாடும் பெண் சிலைன்னு வந்துட்டாலே அது எங்கே தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலைன்னு வந்துட்டாலே எங்கே? மொஹஞ்சதாரோ தான். சரியா? அடுத்து ஹரப்பா பொறுத்த வரைக்கும் இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இடுகாடு. லோத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தத்திலான அளவுகோல். பனவாளியில் வந்து டெரகோட்டா கலப்பை. இதுவும் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ 2143 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? கேள்வி வந்து தவறானது கேட்குறாங்க. எது? லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து பார்த்தோமா? அதாவது லோத்தலும் பக்கத்தில் இன்னொரு பிளேஸும் வந்து வரும். குஜராத்தில் இருக்கிற ஒரு பிளேஸு ஒரு வளைகுடா ரன் ஆஃப் கட்சில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. சரியா? அது என்னென்னு பார்த்துடலாமா? அதை நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ரைட், இந்த இருக்குது பாருங்கள். தோலவிரா அப்படிங்கிறது ரன் ஆஃப் கட்ச் பகுதியில் காதர் தீவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா காம்பே வளைகுடாவில் இருக்குது. சரியா? எந்த வளைகுடா? காம்பே வளைகுடா. ஓகே, ரைட். இது வந்து கரெக்டு தான். காம்பே வளைகுடா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டு தான். அடுத்து இது ஒரு துறைமுக நகரமாகும். இதன் நீளம்
37 மீட்டர், அகலம் 216 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு துறைமுக நகரம் தான், கரெக்டு தான். லோத்தல் ஒரு துறைமுக நகரம் தான், ஓகேவா. இதோட நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நீளம் வெறும் 37 மீட்டர் தான் இருக்குமா? 37 மீட்டருக்கு அப்படின்னு குட்டியோண்டு இருக்குதுப்பா. அப்போ கண்டிப்பாக அது வந்து பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து தவறு தான், சரியா. இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது, சரி. இந்த துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது, சரி. ஸோ 2 மற்றும் என்ன அப்படின்னா தவறு. சரியான விடை இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம 2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பார்த்தோம், சரியா. இப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வெறும் 13 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். இதுவே 2023 அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து வரும், சரியா. ஸோ அதை இன்னொரு நாள் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த 13 கேள்விகளை நல்லா மைண்டில் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஏற்றிருங்க, சரியா. நோட் கூட போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ப்பா இதெல்லாம், சரியா. ரைட். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.